குடியரசுத் தலைவரின் சேரட் அந்த வாகனம், சேரட் குதிரைப்படை, அந்த குதிரை வண்டியானது இப்போது அந்த புதிய நாடாளுமன்ற வாயிலுக்குள் வருகிறது. அவரை வரவேற்பதற்காக அங்கு பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மைய மண்டப வாயிலின் அருகே அவருடைய அணிவகுப்பு வந்திருக்கிறது. சேரட் வண்டிக்கு முன்னதாக அவருடைய பாதுகாப்பு முப்படையினரின் அந்த பாதுகாப்பு வாகனங்கள், குதிரை படையினர் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இப்போது பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தின் அந்த வாயிலுக்கு வந்திருக்கிறார். குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்காக வருகை புரிந்துள்ள பிரதமரை அங்கு மக்களவை தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் வரவேற்று அவரை காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஆகியோர் நாடாளுமன்ற வாயிலில் நின்று அவரை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவர் நாடாளுமன்றத்தின் மைய வாயிலுக்கு அவர் வருகை புரிந்து விட்டார். இப்போது அவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கைகூப்பி அவரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்ல இருக்கிறார்கள். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த குடியரசுத் தலைவரின் அந்த சேரட் அணிவகுப்பு மற்றும் பிரதமரின் வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் நாடாளுமன்றத்தின் மைய மண்டப வாயிலில் குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய கொடியை ஏந்தியவாறு குதிரைப்படை வீரர்கள் அங்கு குடியரசுத் தலைவரை அந்த குதிரைப்படை அணிவகுப்போடு வரவேற்று அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் பார்ப்பது நாடாளுமன்றத்தின் மைய மண்டப வாயில். அங்குதான் அந்த சேரட் வண்டி வந்து நிற்கும். அங்கிருந்து குடியரசுத் தலைவரை பிரதமர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்டோர் வரவேற்று மைய மண்டபத்திற்குள் அழைத்து செல்வார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அந்த மைய மண்டப வாயிலை இந்த அணிவகுப்பு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாகனம் முன்வர, அதற்கு பின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோரின் வாகனங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த குடியரசுத் தலைவர் உரையாற்றுவதற்காக நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டின் முதல் கூட்ட தொடரில் தொடக்க உரை ஆற்றி அந்த கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கும் பாரம்பரிய மரபார்ந்த அந்த நாடாளுமன்ற நடைமுறை இந்தியா குடியரசானதிலிருந்து தொடர்ச்சியாக அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியை தான் இப்போது தொடர்ச்சியாக இன்று இந்த புதிய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அணிவகுப்பு நெருங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற மைய வாயிலை நெருங்கி இருக்கிறது. அங்கிருந்து அவர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவரின் உரையை ஆற்றுவதற்காக செல்லிருக்கிறார். இப்பொழுது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனும் வருகை புரிந்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் அந்த மைய மண்டப வாயிலை வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை 3 பேரும் வரவேற்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி, அதன் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படும். இசைக்கப்பட்ட பின்னர் குடியரசுத் தலைவர் அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றுவார். இந்த கூட்டுக்குழு கூட்டம் ஆளும் கட்சி, எதிர்கட்சி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்டோரும் இந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தின் கூட்டத்தில் ஒருங்கிணைந்து இணைந்து அந்த குடியரசுத் தலைவரின் உரை நிகழ்வில் பங்கேற்பார்கள். அதன் பின்னர் தான் அந்த மக்களவை, மாநிலங்களவை என 2 அவைகளின் உறுப்பினர்களும் இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் ஆண்டில் ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்பார்கள். இது தவிர மிக முக்கியமான அரசியல் முடிவுகள், சட்ட திட்டங்கள் ஆகியவை தொடர்பான அவசரகால அறிவிப்புகள் வரும்பொழுது இதுபோன்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெறும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருவரும் இந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவரின் உரை நிகழ்வு பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அவர்கள் அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பார்கள். அது இப்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இப்பொழுது அவருடைய வாகனம் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சி. மைய மண்டபத்தின் பிரதான வாயிலில் குடியரசுத் தலைவரின் வாகனம், அந்த சேரட் வாகனம், குதிரைகள் பூட்டிய அந்த பழமையான சேரட் வாகனம் இப்போது அங்கு வாயிலில் நின்றிருக்கிறது. அவரை குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையின் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்கள் இறங்கவும், இப்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் அந்த சேரட் வண்டியிலிருந்து இறங்கி மைய மண்டபத்திற்கு செல்கிறார். அவரை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்கக்கூடிய, கைகூப்பி அவரை வரவேற்று நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்குள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி கைகூப்பி திரௌபதி முர்முவை அங்கு, அதே போல குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன், மக்களவை சபாநாயகர் ஆகிய 3 அங்கு ராணுவத்தினர் அந்த அணிவகுப்பு மரியாதை
அழைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அதனுடைய இசையையும் இப்போது நாம் பார்க்கலாம். भी वहां मौजूद है।